அண்மைச் செய்தி. கோவையில் சிறுமி கடத்தல் மற்றும் கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு தோல்வி அடைந்து விட்டதா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் எழிலரசன். சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது கண்டன அறிக்கையை மருத்துவர் ஐயா ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரம். அதாவது இந்த சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிற, பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த கொடூரம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இப்போது உலுக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கொடூரத்திற்கு தமிழக மக்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வரிசையில அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக இந்த கொடூரத்தை இந்த கொடூரம் இனி தொடரக்கூடாது, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு அதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த வரிசையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போது ஒரு காட்டமாக ஒரு அறிக்கையை இந்த அரசை நோக்கி அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தன்னுடைய அறிக்கையில குழந்தைகளின் பாதுகாப்பில் தமிழக அரசு தோல்வி அடைந்து விட்டதா என்று அவர் கேள்வியை முன்வைத்து இந்த அறிக்கையை தொடங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உடனடியாக இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அடுத்த பள்ளப்பாளையம் கண்ணம்பாளையம் பகுதியில 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களை உலுக்கியுள்ளது. விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியாத நிலை உருவாகி இருக்கிறது என்பதுதான் மிகுந்த மனவேதனை அளிக்கிறதாக மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த மனிதாபிமானமற்ற குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான சட்டப்பூர்வ தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த வழக்கை விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக குறுகிய காலத்துல இதை விசாரித்து தீர்ப்பை பெற்று தமிழக அரசு குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தனது அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் மட்டும் இல்ல, உளவியல் ஆதாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதுல கேட்டிருக்கிறாரு. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது என்றும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசு மற்றும் காவல்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம் என்பதையும் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் கண்காணிப்பு என்பது, இரவு ரோந்து, குழந்தைகள் பாதுகாப்பு போன்றவற்றில் அதிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும்னு அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி வாழக்கூடிய பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கொடூர சம்பவம் மீண்டும் எங்கும் நிகழாத வகையில நிரந்தரமான பாதுகாப்பு அமைப்புகளை அரசு உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் தனது அறிக்கையில அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி எழிலரசன்.